தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய முதல் நாள் பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்துடைய முதல் இடத்திற்கு வந்து சேர்வதற்கு முன்பாகவே மக்கள் திரளால் திருச்சி மாநகரம் திணறி வருகிறது. நம்முடைய தாவேகாவிலிருந்து துணை பொதுச் செயலாளர் திரு நிர்மல்குமார் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். இந்த கூட்டத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இந்த கூட்டம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உற்சாகத்தை கொடுக்குது? இல்ல, கண்டிப்பா இது மக்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுடைய தலைவருக்கு காட்டுது. நாங்க எந்த அளவுகளும் செய்ய முடியாது. இவ்வளவு பேர் இவ்வளவு, ஏன்னா ஒட்டுமொத்த தமிழகமும் எங்களுடைய தலைவருடைய வருகையும் தலைவருக்கு கண்டிப்பாக இந்த அரசியல் வருகையை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டதன் வெளிப்பாடு தான் இந்த அளவுக்கு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக அரசியல் நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம். என்னோட பயணித்த பலர் இல்ல அதுக்கு மூத்தவர்கள் நிறைய பேரை கேட்டிருக்கிறோம். இது மாதிரியான ஒரு உற்சாகமான ஒரு குரல் கேட்டு 50 வருடம் ஆகுது அப்படின்றாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த மாதிரியான உற்சாகம் மக்களிடம் ஒரு ஆதரவும் அன்பும் இவ்வளவு நேரம் காத்திருந்து சந்திப்பதும் அரசியல் நிகழ்ச்சிகள் அரசியல் நிகழ்வுகளை மக்கள் இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் வரை இன்னைக்கு உற்று நோக்குவது 40-50 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு எங்களுடைய தலைவருக்கு தான் இருக்குது. இது எந்த வகையிலும் நாங்களும் யாருமே இதில் அளவுகோல் செய்ய முடியவில்லை. இவ்வளவு பேர் வருவாங்க இல்ல இவ்வளவு பேர் வர முடியும். ஏன்னா எல்லாருக்கும் இது ஒரு புது ஒரு அனுபவமாக இருக்குது. கண்டிப்பாக இது அனுபவம். கண்டிப்பா இது மக்களுடைய எதிர்பார்ப்பு தான் இதை பார்க்க முடியுது. ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை. ஆனா இப்போ நீங்க உங்களுடைய வாகனம் ஸ்லோவா போகுது, இதை ஒரு ரோட் ஷோவா மாத்திட்டீங்க அப்படின்ற விமர்சனங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் மாற்றவில்லை. ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, இது எந்த இடத்திலும் நாங்களும் மரக்கடைக்கு போயிட்டு நாங்கள் அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றதான் எங்களுடைய எண்ணமும். ஏன்னா எங்க தலைவர் அங்க பேசணும்னு நினைச்சிருந்தோம். இது முற்றிலும், ஏன்னா வெளியில இருந்து ஒரு வாகனம் வரல. நீங்க பார்த்திருப்பீங்க, எங்க கட்சி சம்பந்தப்பட்ட எந்த வாகனமும் வேற மாவட்டத்துல இருந்தோ இல்ல வேற பக்கத்துல இருந்தோ வரல. இது எல்லாம் அந்தந்த இருக்கிற ஒட்டுமொத்த திருச்சியோடைய பொதுமக்கள் இங்க நிற்கிறார்கள். இதுல நாங்கள் எந்த விதத்துல இதுல நம்ம யாருமே இதுல பொறுப்பாக இருக்க முடியாது. இது மக்களுக்கான நிகழ்ச்சி. இப்ப அவங்களுக்கு ஒரு திருவிழா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. இது மக்களுக்கான நிகழ்ச்சி. அதற்கான கண்டிப்பாக உரிய மரியாதையை நாம் தர வேண்டும் என்றதான் எல்லாருக்கும். ஏன்னா இது நிறைய பேர் வேற மாதிரியான ஒரு பார்வையில சொல்றாங்க. இது ஒட்டுமொத்த திருச்சி மக்களுடைய திருவிழாவாக, விழாவாக பாக்குறாங்க. அததான் நாங்களும் கண்டிப்பா அதுக்கான உரிய மரியாதையை கொடுக்கணும்னு பார்க்கறோம். இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கே நேரம் நீங்கள் போயிருக்கணும். 1 மணி அப்படின்றப்போ அரியலூர்ல இருந்திருக்கணும். இந்த டிலேவை காவல்துறையோட கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வேறு ஏற்பாடுகள் ஏதாவது இருக்கா? அதிகாரிகள்கிட்ட இது சம்பந்தமா இன்ஃபார்ம் பண்ணிருப்போம். இப்ப நானும் இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த மாதிரியான டிலே இருக்குன்னு. ஏன்னா அவங்களும் இதை பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லை. ஸோ அதை இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஏன்னா அங்கேயும் பெரும்பாலான மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. பொதுமக்கள் தான் பெரும்பாலும் ஒவ்வொரு வழித்தடங்களையும் கண்டிப்பா அவர்களையும் சந்தித்து விட்டு எங்களுடைய தலைவர் நடத்த கட்ட பயணம். இன்னைக்கே 4 ஸ்பாட்டையுமே பாத்திர முடியுமா? இல்ல வேற ஏதாவது ரீசேஞ்ச் இருக்க வாய்ப்பு நாளைக்கு செய்வோம் கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள், பெரும்பாலும் பொதுமக்கள், பெண்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. முயற்சி செய்வோம். அது இதுக்கப்புறம் காலம் தான் இருக்கு. இதுக்கு ஒரு பிற்பகல் தான் இதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். பட் எங்க மேக்சிமம் நாங்கள் முயற்சி செய்ய பார்க்கிறோம். அதாவது எல்லாரையும் சந்திக்க திட்டமிட்டபடி பயணத்தை முடிக்க நாங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்வோம். இந்த ஆதரவு மக்கள், பொதுமக்கள் எல்லாம் விஜயை பார்க்கணும்னு வர்றாங்க. குழந்தைகள் உட்பட எல்லாருமே தூக்கிட்டு வராங்க. இதை பார்த்து விஜய் என்ன ஃபீல் பண்றாரு? அவர்கிட்ட பேசுனீங்களா? இல்ல, நான் தலைவருடைய வாகனத்துக்கு முன்னாடி இருக்கிற வாகனத்துல இருக்கேன். கண்டிப்பா இது எல்லாருக்கும் ஒரு உற்சாகம். ஏன்னா இது மக்கள் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். ஆனா அந்த எதிர்பார்ப்பு ஒரு 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு எதிர்பார்ப்பு. மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு விடுதலை மாதிரி நினைக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள், அவர்கள் நடந்து கொள்ளும் விதம், இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் நடந்து கொள்ளும் விதம், இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகள், அவங்க ஒவ்வொரு விஷயத்திலும் எல்லா செக்மெண்ட் ஆஃப் பீப்புளும் நான் படுற கஷ்டத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையாக நினைக்கிறார்கள். ஸோ அது கண்டிப்பா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் அதே நேரத்தில் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கிறோம். அது கண்டிப்பா எங்களுடைய தலைவரும் அதை உணர்ந்திருப்பார். கண்டிப்பா திரு விஜய் அவர்கள் நடிகராக இருக்கப்பவே அவருக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறமா வரக்கூடிய கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இப்போ வர்றவங்களும் நடிகர் விஜயை பார்க்க வர்றாங்க அப்படின்னு பார்க்கல? இல்ல, கண்டிப்பா மக்கள் அவர் எதற்காக வந்தார்ன்றதை உணர்ந்திருக்காங்க. இன்னைக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 500 கோடி அவரால் அந்த திரைத்துறையில சம்பாதிக்க முடியும்.
அதை விட்டு விட்டு ஒருத்தர் முழுவதுமாக தன்னை அரசியல் அர்ப்பணிப்பது, அதுவும் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து வர்றது மக்களுக்காக மட்டுமே என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இது வேற எந்த தலைவரும் இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. வேற எந்த சினிமால இந்த வேற யாரும் இந்த ரிஸ்கை எடுத்த மாதிரி எனக்கு தெரியல இந்த காலகட்டத்துல. அது கண்டிப்பாக அந்த மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள். ஏன் அவருக்கு வரணும்? ஏன்னா அதிகாரம் வேணுமா அவருக்கு? இல்ல. அவருக்கு பணம் வேணுமா? இல்ல. அவருக்கான இந்த ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு வேணுமா? இல்ல. எல்லாமே இருக்கு. இருந்தும் ஏன் வர்றாருன்னா மக்களுக்கு தன்னை நம்பி 30 வருடமாக தன்னோட பயணித்த ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு பல ஆண்டுகளாக இருந்தது. அதனால் முழுவதுமாக அதை ஒப்படைக்கணும்னு நினைச்சிருக்கிறார். அதை மக்களும் உணர்ந்திருக்காங்க, அதை பார்க்க முடியும். இது ஒவ்வொரு இடத்துல, இது இங்க மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகமும் எங்கள் தலைவரின் பின்னால் இருக்கிறார்கள். அதை கண்டிப்பா நாங்களும் அதற்குரிய இது தமிழக மக்களுக்கான கட்சி. இது எங்களுக்கான கட்சி மட்டும் இல்லை, இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான கட்சி. இது தமிழக மக்களுக்கான தலைவர். அப்படித்தான் நாங்களும் இது 2011 கோவை திருச்சிக்கெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் வந்தப்போ இதே மாதிரியான கூட்டத்தெல்லாம் பார்க்க முடிந்தது. அதை வச்சு ஆட்சி மாற்றம் அப்படின்லாம் அன்னைக்கெல்லாம் பேசினாங்க. அதோட இந்த கூட்டத்தை ஒப்பிட்டு பாக்குறீங்களா? இல்ல இது முதல் முறை ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்ற அப்படி கண்டிப்பாக நீங்கள் தான் இதை சொல்ல வேண்டும். எந்த காலகட்டத்தில் இப்ப நாங்களும் கிட்டத்தட்ட 20 வருடமாக அரசியல் பயணிக்கிறோம். எந்த காலகட்டத்தில் இன்னைக்கு வீட்டில் இருக்கும் பெண்களும் இன்னைக்கு இருக்க மாணவர்களும் மாணவிகளும் எவ்வளவு பேர் அரசியல் நிகழ்வுகளை பார்த்திருக்கிறார்கள், அரசியல் கூட்டங்களை பார்த்திருக்கிறார்கள், அரசியல்ல என்ன செய்யறாங்க, எந்த தலைவர் எங்க பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. இன்னைக்கு யாராவது ஒருத்தட்ட போய் இதே இப்ப இங்க வந்த கூட்டத்திலேயோ இல்ல இங்க இருக்க பொதுமக்கள்கிட்ட போய் மற்ற கட்சி தலைவர்கள் இந்த கடந்த ஒரு மாதத்துல நடந்த கூட்டத்தை ஏதாவது என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டு பாருங்க. யாருக்குமே ஞாபகம் இருக்காது. அதே நேரத்தில் எங்களுடைய மாநாட்டுல தலைவர் என்ன பேசினான்னு சொல்லுங்க, முதல் மாநாட்டுல என்ன பேசினான்னு சொல்லுங்க, 2வது மாநாட்டுல என்ன பேசினான்னு சொல்லுங்க, எங்களுடைய கொள்கை என்னன்னு சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுதான் இன்னைக்கு அரசியலுக்கு, இன்னைக்கு இருக்கிற ஒரு தலைமுறையை அரசியலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு எங்களுடைய தலைவர். ஒரு ஒட்டுமொத்த ஒரு தலைமுறையை இன்னைக்கு இருக்கிற அடுத்த ஜெனரேஷனை கொண்டு வந்து அரசியல சேர்த்திருக்காரு. தலைமுறை மட்டும் எல்லா பெண்கள் உட்பட எல்லாருமே இந்த அரசியலை விரும்பி உற்று நோக்குகிறார்கள். கண்டிப்பாக அவர்கள் அனைவரும் எதிர்பார்ப்பு 2026 நிறைவேற்றப்படும். விஜயகாந்த் அவர்களுக்கு இதே போல ஒரு எழுச்சி இருந்தது, மதுரையிலாம் நம்ம பார்த்தோம். ஆனா அது அடுத்து பெரிய அளவில் ஓட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகல, அதிகபட்சம் எதிர்கட்சி தலைவராக தான் ஆக முடிஞ்சது. ஸோ இதை எப்படி நம்ம பார்க்கணும்? இல்ல, எல்லாத்திற்கும் காலம் தான். நீங்க ஒவ்வொரு இடத்தையும் நீங்க கம்பேர் பண்ணவே வேண்டாம். அந்த இதுல உங்களுக்கும் தெரியும், ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும். இது மாதிரியான ஒரு கூட்டம் கடைசியாக யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு கேட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். நீங்க கேட்டு பாருங்க. நன்றி திரு நிர்மல்குமார். இணைந்து இந்த கூட்டம் ஒரு செய்தியை சொல்லுது, எங்களுக்கு அந்த செய்தி தெரிகிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் தந்தி தொலைக்காட்சியோட பகிர்ந்து கொண்டீர்கள். இணைந்ததற்கு நன்றி. தொடர்ந்து காவல்துறையோடு பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த இடங்கள்லையும் மக்கள் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இன்றைய தினமே இந்த ஷெட்யூல் சேஞ்ச் இல்லாமல் நாங்கள் அவங்கள முடிந்த அளவுக்கு பார்க்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பகிர்ந்து கொண்டீங்க. ஸோ அதனால் அரியலூரோ பெரம்பலூரோ அங்கே இருக்கக்கூடியவர்கள் இன்றே விஜய் தாமதமானாலும் வருவார் அப்படின்ற செய்தி தான் நிர்மல்குமார் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய, தந்தி தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. பொறுத்திருந்து பார்க்கலாம்.